சரித்திரத்திலேயே ஒரு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி மேலே ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் 2021 அவர் தோத்ததை ஒத்துக்காம நம்ம பார்லிமெண்ட் மாதிரி அவங்க யூஎஸ் கேபிட்டல் அதுக்குள்ளேயே அவர் சப்போர்ட்டரை வச்சு சூறையாடைய வச்சவர் எப்படி ஜெயிச்சார்? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். முதலாவதாக ட்ரம்ப் அவங்களோட வெற்றியை பற்றி பார்த்துடலாம். சும்மா சாதாரணமாக ஈஸியாக வின் பண்ணிட்டார். இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸுமாங்க, அதாவது இந்த பக்கமும் சாயலாம் அந்த பக்கமும் சாயலான்னு சில ஸ்டேட்ஸ் இருக்கும். அதில் எல்லா ஸ்டேட்லையும் இவர் வின் பண்ணிட்டார். எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் ஓட்டுன்னு இருக்குது, அதையும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ பாப்புலர் ஓட்டுனா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க, அதுலேயும் அவர் வின் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ்னா இப்போ ஒரு மாகாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கலிஃபோர்னியா, அதில் ஒரு 50 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் இருக்கு. அப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கோடி பேர் அங்கே இருக்காங்க. அதில் 50 லட்சத்துக்கு மேலே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த 50 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸுமே ட்ரம்ப்புக்கு தான் வரும். அந்த வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ சின்ன மாகாணம் இருக்கு உட்டா, அங்கே ஒரு 10 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ்னு வச்சுக்கங்களேன். அங்கேயும் நீங்கள் மக்கள் பாப்புலர் ஓட்டு அதிகமாக வந்துட்டீங்கன்னா 50% மேலே அந்த 10 ஓட்டுமே ட்ரம்ப்புக்கு தான் சேரும். 270 தான் மார்க், அதை விட அதிகமாகவே வாங்கிட்டாங்க. கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. பாப்புலர் ஓட்ஸ் மக்கள் செலுத்திய ஓட்லையுமே ட்ரம்ப் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் மக்கள் கம்மியாக ஓட்டு போட்டாலும் எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் வச்சு நீங்கள் ஜெயிச்சிடலாம், நீங்கள் பிரசிடென்ட் ஆகிடலாம். இன்னொன்று, யூஎஸில் நம்ம பார்லிமெண்ட் மாதிரி செனட் இருக்கு, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கு. இப்போ செனட்ல ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள், ட்ரம்ப்போட பார்ட்டி, ரிபப்ளிகன் பார்ட்டி தான் மெஜாரிட்டி வந்துட்டாங்க. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்லையும் அவங்க வந்துருவாங்க. அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், அப்புறம் காங்கிரஸ், நம்ம பார்லிமெண்ட் மாதிரி, இது எல்லாமே ரிபப்ளிகன் பார்ட்டி தான் இப்போ கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்போது ஒரு 4 வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு கேக் வாக்காக தான் இருக்கும். அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். ஏன்னா ஒரு பிரசிடென்ட் எந்த ஆர்டர் போட்டாலுமே அதை அவங்க காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணும். எல்லாத்துலேயும் ரிபப்ளிகன் பார்ட்டி தான் மெஜாரிட்டி இருக்க போகுது, அதனால் ஈஸியாக அப்ரூவ் பண்ண போகிறாங்க. ட்ரம்ப் ஒரு அப்பாயின்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யார், டிஃபென்ஸ் செக்ரட்டரி யார், ஹெல்த் செக்ரட்டரி யார், இது எல்லாமே செனட் அப்ரூவ் பண்ணும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம எப்படி இவர் ஜெயித்தாரு, இது தமிழ்நாட்டுக்கும் எப்படி பொருந்தும் அப்படிதான் பார்க்க போறோம். முதலாவதாக சாதிய பாகுபாடு இங்கே இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் அமெரிக்காலே இருக்கு. ஆனால் அங்கே ரேஷியல் பாகுபாடு, ஒயிட்ஸ் பிளாக்ஸை அவங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுங்கிறாங்க. டீசெண்டாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அங்கே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் சாதாரணமாக சீக்கிரத்தில் முன்னேற முடியாது, சீக்கிரத்தில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, இவங்கன்னா இப்படி தான் ரொம்ப காலமாக இருக்குது. அவங்க முதல்ல அடிமைகளாக தான் இருந்தாங்க. அப்ரஹாம் லிங்கன் இவரும் ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர் தான். அவர் தான் அந்த ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணவர். அது ஒரு லிங்கன் ஒரு படம் இருக்கு, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படம். அவர் கொஞ்சம் ரிசர்ச் எடுத்து ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுப்பாங்க. அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க. அமெரிக்காவில் சிவில் வாரே நடந்துச்சு, அதனால் அதையெல்லாம் மீறி ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி அபாலிஷ் பண்ணாலுமே இன்னும் நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா கருப்பர்கள் பார்த்தாவே திரும்ப முறைச்சு பார்த்தாங்களே போய் அடிப்பாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல். இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட்னு ஒரு கேஸ் வந்துச்சு இல்லைங்களா, போலீஸ் ப்ரூட்டாலிட்டி நிறையா இருக்கும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு எதிராக. அப்புறம் ரொம்ப படிப்பு கம்மியாக இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம், கூட வேலை செய்கிறவங்களாம் ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் தான் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க நம்ம ஒரு டீம்லலாம். மற்றவங்க எல்லாம் ரொம்ப அது சின்ன வேலையில் தான் இருப்பாங்க. பராக் ஒபாமா எப்படியோ வந்துட்டாங்க. இந்த ரேஷியல் இன்இக்வாலிட்டியே கமலா ஹாரிஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பிளாக்ஸுக்கு அகேன்ஸ்டாக நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் எக்ஸல் ஆவாங்க. பேஸ்கெட்பால் டீமில் அவங்க தான் மெஜாரிட்டி இருப்பாங்க. இதுதான் ஹிப்போக்ரட்டிக் சொசைட்டி. அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்க அமெரிக்கன் சொசைட்டி இன்னும் பாகுபாடு பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம இங்கிருந்து நினைக்கலாம் அமெரிக்கா கிரேட்டு, அதெல்லாம் முன்னேறிய கண்ட்ரி அப்படின்னு. இப்போ ஹிலரி கிளின்டன் அவங்களே பில் கிளின்டனோட ஒய்ஃப், அவங்களே நம்ம பிரசிடென்ட்டுக்கு ஆக்க விடாம தான் மக்கள் பண்ணாங்க. அதனால இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணாரு, யங் ஒயிட் ஓட்ஸ் அதை மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க. அதில் வெற்றியும் பெற்றார். 2வது பாயிண்ட், உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள், அதாவது ரைட் விங் வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ பிரான்ஸ், ஜெர்மனியில் ரைட் விங் பெரிய லெவலில் கால் பதிச்சிட்டாங்க. ஆஸ்திரியாவில் ரைட் விங் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்டினாவில் ரைட் விங் வின் பண்ணிட்டாங்க. நெதர்லாண்ட்ஸ்லையும் ரீசெண்டாக எலெக்ஷனில் ரைட் விங் வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரைட் விங் லெஃப்ட் விங்னா என்னன்னா, பிரெஞ்சு புரட்சிக்கு போகணும். 1789 ஒரு பிரசிடென்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் புரட்சியாளர்கள் உட்காந்துருந்தாங்க, ரைட் சைடில் கன்சர்வேட்டிவ்ஸ் உட்காந்துருந்தாங்க. கன்சர்வேட்டிவ்ஸ்னா இப்போ இருக்கிறது அப்படியே போகணும், பழைய க்ளோரி எல்லாம் வரணும். புரட்சியாளர்கள் சமத்துவம், ரிஃபார்ம், ரெவல்யூஷன் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அநீதிகளெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எதிர்த்து போராடணும், அவ்வளவே தான். உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் விங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. மெயினான காரணம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை பிடுங்குவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ 3வது பாயிண்ட் ஆன்டி இன்கம்பன்சி,
அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அகைன்ஸ்டாக மனநிலை திரும்புறது தான் ஆன்டி இன்கம்பன்சிப்பாங்க. இதுவும் உலகம் ஃபுல்லாக இந்த ட்ரெண்டு தான் நடக்குது. இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு அப்புறம் லேபர் பார்ட்டி வந்து வின் பண்ணிக்காங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி. சவுத் கொரியாவில் அதே மாதிரி தான். சவுத் ஆஃப்ரிக்காலையும் அப்பார்த்தடிக் அகைன்ஸ்டாக போராடின கட்சி வீழ்ந்திருக்கு. ஜப்பான்லையும் அப்படி தான். லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு 1955 அவங்கள வீழ்த்த யார் ஒன்றுன்னு தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களோட ஓட் ஷேர் வந்து கம்மியாக இருக்குது. அதே போல தான் இந்தியாலையும். யூஎஸ்ல பர்டிகுலராக விலைவாசி உயருது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. அதனால் இப்போ கமலா ஹாரிஸ் வந்து ஜோ பைடனோட நீட்சியை தான் பார்க்குறாங்க. அவங்க எதுவும் புதுசாக கொண்டு வரல. இன்னொன்று ஒரு விஷன். இப்போ ட்ரம்ப் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், MAGA மகா அப்படின்னு ஒரு ஸ்லோகன் வச்சு வந்தாங்க. இப்போ கமலா ஹாரிஸ்க்கு அப்படி நீங்கள் பண்ணணும்னா ஏற்கனவே இந்த 4 வருஷத்தில் பண்ணியிருக்கணும் இல்லையா மக்கள் கேட்பாங்க இல்லையா. அதனால் அங்கேயும் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கமலா ஹாரிஸ்க்கு அவங்க நாமினேஷன் வந்து கீழ் மட்டத்திலிருந்து உயர்ந்து வரல. இப்போ அவங்க பிரைமரிஸ்ம்பாங்க. ஒரு ஸ்டேட்லேயும் வந்து அவங்களை வந்து ஆதரிக்கணும். அவங்க வந்து கடைசியில் தான் இவங்க தான் எங்கள் டெமோக்ராட்டிக் நாமினின்னு வருவாங்க. ஆனால் கமலா ஹாரிஸ் அப்படி வரல. கடைசியாக அவங்க பார்ட்டியில் வந்து பெர்னி சாண்டர்ஸ் தான் வந்தாங்க. அவர் நிறையா புரட்சிகரமான திட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஹிலரி கிளின்டன் வந்து அந்த பிரைமரிஸில் தோக்கடிச்சிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு வேற ஒரு அரசியல். இப்போ வந்து அவங்க கீழே இருந்து வரல. கமலா ஹாரிஸ்க்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் கஷ்டப்படுறேன், மக்கள் கஷ்டப்படுறோம், பெரிய பெரிய பணக்கார செலிபிரிட்டிஸ்லாம் நீங்க வந்து அவங்களை ஆதரிச்சா கோவம் வருமா வராதா? எங்க கஷ்டத்தை பத்தி நீங்க பேசணும்ல. அடுத்து வந்து டெக்னாலஜி அடாப்ஷன். போட்காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தானா கேட்டுக்கலாம். ட்விட்டர் வந்து ட்ரம்போட தீவிர சப்போர்ட்டர் எலான் மஸ்க் தான் இருக்கு. அதுல நிறைய இவங்களுக்கு சாதகமாக பரப்புனாங்க. உண்மையோ பொய்யோ, இதனால தான் ஐடிவிங்க எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தராங்க இந்திய அரசியல் கட்சிகள். அடுத்து ட்ரம்போட ராஜதந்திரம் தான் சொல்ல முடியும். இப்போ ரிபப்ளிக்கன்லேயே ராபர்ட் எஃப் கென்னடின்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க வந்து ஜான் எஃப் கென்னடிக்கு சொந்தக்காரங்க. அவங்களும் நிற்கிறாங்க நிறைய ஸ்டேட்ல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா. அப்போ நிறைய ரிபப்ளிக்கன் ஓட்டு பிரியும். அப்போ ட்ரம்ப் என்ன பண்றாரு, உங்களை நான் வந்து ஹெல்த் செக்ரட்டரி ஆக்குறேன், நீங்க கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறாரு. அதே போல ராபர்ட் எஃப் கென்னடி வந்து வாபஸ் வாங்கிட்டு ட்ரம்புக்கு என்டோர்ஸ் பண்றாரு. இப்போ ராபர்ட் எஃப் கென்னடியை அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஹெல்த் செக்ரட்டரி ஆக்கிட்டாங்க. வேக்சினுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவர், ஜங்க் ஃபுட் இந்த மெக்டி பர்கர் கிங் அதை மாதிரி டிஸ்கரேஜ் பண்ற ஆளு. இப்போ ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றாங்க. அடுத்த 4 வருஷம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் உலகமே உற்று பார்க்க போகுது. அது நம்மளுக்கு பயன் இருக்கோ இல்லையோ, ஒன்று வந்து தங்கம் விலை வீழ்ச்சி அடையும். ஏன்னா பங்குச்சந்தை வந்து ட்ரம்போட வெற்றிக்கு அப்புறம் உயர்ந்திருக்கு. கிளைமேட் சேஞ்ச் வந்து அவர் ஒத்துக்கவே மாட்டார். அது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். அடுத்து அவர் வந்து அவரோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு இயந்திரம் வந்து கட்டமைச்சிருக்காங்க, அதுக்கு அகைன்ஸ்டாக தான் எல்லா ஆளுங்களையும் போடுறாரு. இன்னொன்று அமெரிக்காவோட ஃபெடரல் கவர்மெண்ட் அவரோட ஜாப்ஸ் நிறைய வந்து கட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. DOGE அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வேறு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மஸ்க் அப்புறம் விவேக் ராமசாமி ஒருத்தவங்க தான் அதுக்கு இன்சார்ஜா போட்டிருக்காங்க. எலான் மஸ்க் வந்து ஏற்கனவே ட்விட்டர்லேயே ஏகப்பட்ட பேரை தூக்குனவர். இதன் மூலமா காஸ்ட் கட்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கார்பரேட்ஸ்க்கு நிறைய டேக்ஸ் கட் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க இங்கே ஜாப் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எப்படி நடக்கும்னு தெரியல. இப்போ கார்பரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியாவுக்கு வந்து அவங்க வேலையை அனுப்புறதுனால ஏகப்பட்ட லாபம் சம்பாதிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் மாற்றுவாங்கன்னு நம்ம அடுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 4 வருஷம் கழிச்சு JD வான்ஸே பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக வருவாங்க, அல்லது எலான் மஸ்கே வந்தாலும் அதுக்கு வீக்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த ட்ரம்போட வெற்றி வந்து இந்தியர்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஒன்று, H1B விசாலாம் வந்து 6 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ரினியூ பண்ணணும். அந்த ரினியூவல் போது நிறைய பேர்த்த ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உண்மையாலுமே அமெரிக்கர் வேலையை வந்து நம்ம எடுக்கிறோம் தான். இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதெல்லாம் திடீர்னு ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அமெரிக்கன் பார்த்தாவே தெரியும். ரொம்ப கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு பேகு, வீடற்றவர்களாக இருப்பாங்க. அவங்களாம் பஸ்ஸில் ஏறி கத்துன்னு கத்துவாங்க, யூ இந்தியன்ஸ் யூர் டேக்கிங் அவே ஜாப்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம். அது உண்மைதான். இப்போ நான் வேலை செஞ்ச காக்னிசன்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி தான் காக்னிசனோட கிளைண்ட்டு. இந்தியாவிலேருந்து போய் அந்த எம்ப்ளாயிஸை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஒரு 37 வருஷமா அந்த கம்பெனியில் இருக்காங்க. 3 பேர் செய்கிற வேலையை நாங்கள் ஒருத்தவங்க செய்வாங்கன்னு அந்த ப்ராஜெக்டை வாங்குறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மிஸ் ஆகுது தானே. அப்போ இதெல்லாம் தான் இமிகிரேஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க மக்கள். இது வந்து ஒரு நுதுன அடிமைத்தனம் தான். சொர்க்கமே என்றாலுமே நம்ம ஊர் போல வருமான்ட்டு பாடியிருக்காங்க. அங்கே இருக்கிறவர்களும் நீங்கள் வந்து யாருக்கோ ஒரு ஆளுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதிகாரம் பண்ணுவாங்க. நம்ம மனசில் குறுகுறுன்னு தான் இருக்கணும், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலான்ட்டு. அதே ஃப்ளைட் வந்து ஊர் டச் பண்ணும்போது வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அதனால் நீங்கள் அங்கே போங்க, நல்லா சம்பாதிங்க, ஒரு ஃபினான்ஷியல் டார்கெட் வச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வரணும். இப்போ பிரேமானந்த்னு ஒருத்தர் இருக்காங்க, லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திருக்காங்க. அவங்களாம் பெரிய லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பெரிய இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. அவங்கலாம் நிறைய பெரிய பெரிய கம்பெனியில் அமெரிக்காவில் வந்திருக்காங்க, அல்லது அங்கிருந்து ஏதாவது ஒரு ஃபண்ட் அனுப்பிச்சாவது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என் கிளாஸ்மேட்லாம் ஆஸ்திரேலியால இருந்து அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர், இங்கே ஃபுட்பால் டீமுக்கு வந்து அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான். அவங்களுக்கு கிட் வாங்குறதுக்கு, அவங்க டிராவலை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு. தமிழக அரசியல்லையுமே அமெரிக்காவில் இருந்த அதே நிலைமை தான் நிலவு. சாதிய பாகுபாடு அதிகமாக இருக்குது, அதிருப்தி இருக்குது, நேர்மை இல்லை, மைக்ரண்ட் இஷ்யூ இருக்குது, வட மாநிலத்தில் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குற அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எந்த ஒரு புதுசாக வர்ற பார்ட்டி இதெல்லாம் எப்படி நம்ம கையாண்டு எந்த மாதிரி ஒரு விடை கொடுக்க போகிறோம் அப்படின்னு மக்களுக்கு புரிய வச்சு எப்படி வர போகிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.